ஆடம்பரமான விளம்பரங்களும் இல்லை, அரசியல் மேடைகளில் தினம்தோறும் பெருமை பேசும் நிகழ்ச்சிகளும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் திட்டங்கள் தொடர்ந்து களத்தில் இறங்கி பலன் கொடுத்து வருகின்றன என்பதற்கு மதுரை வெளிவட்டச்சாலை மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக மாறியுள்ளது. 1024 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்துள்ள வாடிப்பட்டி தாமரைப்பட்டி 29.96 கிலோமீட்டர் நீளமுள்ள 4 வழி வெளிவட்ட சாலை பயன்பாட்டிற்கு வந்திருப்பது மதுரையின் போக்குவரத்து வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. பல ஆண்டுகளாக நகர மக்கள் எதிர்கொண்ட கடுமையான போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வாக உருவான இந்த திட்டம் மத்திய அரசின் நீண்டகால உள்கட்டமைப்பு பார்வையை வெளிப்படுத்துகிறது. மதுரை திண்டுக்கல் மற்றும் மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலைகளை நேரடியாக இணைக்கும் இந்த பிரம்மாண்ட சாலை வெறும் சாலை திட்டம் மட்டுமல்ல, தென் தமிழ்நாட்டின் பொருளாதார இயக்கத்தை வேகப்படுத்தும் வளர்ச்சி பாதையாகவும் உருவாகியுள்ளது. 2 மேம்பாலங்கள், 2 வாகன மேம்பாலங்கள், 2 வாகன சுரங்க பாதைகள், பல இலகுரக மற்றும் சிறிய வாகன சுரங்க பாதைகள், பாதசாரிகளுக்கான சுரங்க பாதைகள், 4 பெரிய பாலங்கள், 29 சிறிய பாலங்கள், நவீன கிளவர்லீப் சந்திப்பு உள்ளிட்ட வசதிகளுடன் உலகத்தரத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் எதிர்கால போக்குவரத்து தேவைகளையும் கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு 11 கிலோமீட்டருக்கும் அதிகமான அணுகு சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் சாலையின் முழு நீளத்திலும் அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு 24 மணி நேரமும் பாதுகாப்பு கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. இதனால் சாலை பாதுகாப்பு மட்டுமல்லாமல் விபத்துகளை குறைப்பதிலும் விரைவான மீட்பு நடவடிக்கைகளிலும் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகிக்கும். இந்த சாலை பயன்பாட்டிற்கு வந்ததன் மூலம் மதுரை மாநகரின் தத்தநேரி, விளாங்குடி, பரவை, சமயநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் பல ஆண்டுகளாக நீடித்த போக்குவரத்து நெரிசல் குறிப்பிடத்தக்க அளவில் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து திண்டுக்கல், கொடைக்கானல், பழனி, கோவை, ஈரோடு போன்ற நகரங்களுக்கு செல்லும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இனி நகருக்குள் நுழையாமல் வேகமாக பயணிக்க முடியும். இதனால் பயண நேரம் குறைவதோடு எரிபொருள் செலவும் குறைந்து வாகன ஓட்டிகளுக்கும் சரக்கு போக்குவரத்திற்கும் நேரடி பொருளாதார பலன் கிடைக்கிறது. இந்த திட்டத்தின் மிகப்பெரிய சிறப்பம்சமாக தமிழகத்தில் முதன்முறையாக வனவிலங்குகளுக்காக தனிப்பட்ட அனிமல் பாஸ் ஓவர் மேம்பாலமும் அமைக்கப்பட்டுள்ளது. வகுத்துமலை மற்றும் வண்ணாத்திக்கரடு பகுதிகளில் இயற்கை சூழலை பாதிக்காமல் காட்டு மாடுகள், காட்டு பன்றிகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் பாதுகாப்பாக கடந்து செல்லும் வகையில் ஒலி மற்றும் ஒளி தடுப்பு வசதிகளுடன் இந்த மேம்பாலம் உருவாக்கப்பட்டுள்ளது. வனவிலங்குகள் சாலைகளுக்குள் நுழையாமல் இருக்க கான்கிரீட் தடுப்புச் சுவர்கள் மற்றும் பாதுகாப்பு வேலிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. வளர்ச்சியையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்த முடியும் என்பதை இந்த திட்டம் தெளிவாக நிரூபித்திருக்கிறது. அமைதியாக திட்டமிட்டு தரமாக கட்டி மக்களின் பயன்பாட்டிற்கு ஒப்படைப்பதே நல்ல நிர்வாகத்தின் அடையாளம் என்பதற்கு மதுரை வெளிவட்டச்சாலை ஒரு வலுவான எடுத்துக்காட்டாக மாறியுள்ளது. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு தொடர்ந்து மிகப்பெரிய முதலீடுகளை செய்து உள்கட்டமைப்பை வலுப்படுத்தி வருவதை இந்த 1000 கோடி திட்டம் மீண்டும் ஒரு முறை வெளிப்படுத்தியிருக்கிறது.